ஆசையாக மெஹந்தி வச்சா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வச்சேன், பட் எனக்கு என்னால் வச்சுக்கவே முடியல. ரம்ஜானுக்கு முன்னாடி நாள் தான் மெஹந்தி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டிஸ்பேச் பண்ண வேண்டிய கோன்லாம் டிஸ்பேச் பண்ணிவிட்டு வீட்டுக்குன்னே தனியாக கோன்ஸும் டிப் பாக்ஸும் எடுத்து வச்சுட்டேன். எனக்கும் என் கசின்ஸ்க்கும், அதாவது எங்கள் மாமா பொண்ணுகளுக்கெல்லாம். ஸோ அவங்களுக்குலாம் வச்சு விட்டுட்டேன். ஈவினிங் டைமே அவங்களுக்குலாம் வச்சு விட்டுட்டேன். இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மாமா பொண்ணு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் மெஹந்தி வச்சு விட சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் வச்சு விட்டாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பாப்பா தூங்கினதுக்கப்புறம் தான் நான் ஹென்னா வச்சேன். நான் மருதாணி வச்சா மட்டும் அவளுக்கு எப்படித்தான் தெரியுதுன்னு தெரியல, உடனே முழிச்சுக்கிட்டா. என் வீட்டுக்காரும் அவளை வச்சு சமாதானப்படுத்தி பார்த்தாரு. பட் அவள் கேட்கவே இல்லை. என்கிட்டயே வரணும்னு அடம் பிடிச்சி அழுது வந்துட்டா. ஸோ நான் அப்போவே போய் கையை வாஷ் பண்ணிட்டு அவளை தூக்கிட்டேன். ஸோ இந்த வருஷம் இதோட மெஹந்தி அதோட முடிஞ்சிச்சு. பட் என்னதான் நம்ம வைக்கலினாலும் நம்மளோட மெஹந்தியை மற்றவங்க யூஸ் பண்ணி அது ஸ்டெயின் சூப்பராக வரும்போது அதோட ஹாப்பினஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நான் ஈவினிங் வச்சு டிப் பாக்ஸோட ஸ்டெயின். நம்மக்கிட்ட மெஹந்தி பர்ச்சேஸ் பண்ணவங்க அதுக்கப்புறம் நெயில் கோன்ஸ் வாங்கினோட ஸ்டெயின் பிக்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரீமியம் ஸ்டெயினான நெயில் கோன்ஸ் ஹென்னா கோன்ஸ் வேணும்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.